உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் அவருடைய தாடியிலும் தலைமுடியிலும் எத்தனை வெண்மையான ரோமங்கள் இருந்தது என்று வரலாற்று பதிப்பிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் மற்றவருடைய பிள்ளைகளை வாங்கி தங்களுடைய மடியிலே வைத்தார்களே, எத்தனை பிள்ளைகளை தங்களுடைய மடியில் வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 54 பிள்ளைகளை மடியில் வைத்திருந்தார்கள். அதிலே 14 பிள்ளைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே இருக்கும் பொழுது சிறுநீர் கழித்து விட்டது. என்றெல்லாம் அவ்வளவு துல்லியமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத அளவிற்கு உண்டான துல்லியமான தெளிவான அந்த ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார் என்று சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, அதனால்தான் தமிழகத்தினுடைய தந்தை பெரியார் கடவுளை மறுத்தவர், கடவுளை நம்புவோர் முட்டாள் என்று சொன்னவர், இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தவர் தான். ஆனால் நம்முடைய சீலையம்பட்டிக்கு அருகிலே உள்ள சீலையம்பட்டியிலே ஒரு பெரிய கூட்டம் இஸ்லாமானது. அவர்கள் இஸ்லாமான அந்த விழாவில் பேசினார். சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் கொண்டு என்னை கட்டி போட்டவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார். நீங்கள் இன்னைக்கு 4 தெருக்களுக்கு ஒழுங்காக செல்ல முடியாது, ஆனால் ஒன்று பள்ளிகளை செல்லுங்கள். பக்கத்தில் இருப்பவர் யார் தெரியாது, ஒரு ஏழையா பணக்காரரா என்ன நிலையிலே உள்ளவர் தெரியாது, ஆனால் உங்களுடைய அணிவகுப்பிலே சஃபிலே அவரோடு சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட சமத்துவத்தை கொண்டு சகோதரத்துவத்தை கொண்டு இந்த உலகத்தில் என்னை கட்டி போட்டவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார். அதனால் அவர் இந்த கூட்டத்திலே பேசும் பொழுது சொன்னது ஒரு நூலாகவே வந்திருக்கிறது. இன இழிவு நீங்குவதற்கு ஒரே வழி இஸ்லாம் மட்டும்தான் என்று சொல்றார். இன்று இன இழிவால் நீங்கள் பிறப்பால் உங்களுடைய நடைமுறையால் இருக்கக்கூடிய நிலையிலே பல்வேறு பிரிவுகள் உங்களுக்கு ஆக்கப்படுகிறது. ஆனால் இந்த இணை இழிவு நீங்க வேண்டும் என்று சொன்னால் வேறு வேறு நிலைக்கு சென்றாலும் கூட அங்கேயும் அந்த பிறப்பால் ஜாதியால் நீங்கள் சொல்லப்படுகிறீர்கள். ஆனால் இஸ்லாத்துக்கு போனான்னு சொன்னா அங்க பாய், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் பாய் தான். எந்த ஜாதியில் எந்த நிலையில் வந்தீர்கள் என்று தெரியாது. இந்த இணை இழிவு உங்களை விட்டு நீக்குவதற்குண்டான ஒரு வழி. கிட்டத்தட்ட மீனாட்சிபுரத்திலே ரஹ்மத்தன் என்று அறியப்படக்கூடிய நம்முடைய மீனாட்சிபுரத்திலே 40 ஆண்டுகள் அவர்கள் இஸ்லாமாகி கழிந்து விட்டது. தினமணி ஒரு கட்டுரை எழுதியது, தாய் மதம் திரும்புகிறார்கள், இஸ்லாத்தின் மீது உள்ள அந்த நிலை அவர்களுக்கு பிடிக்காமல் மீண்டும் அவர்கள் மதம் திரும்புகிறார் என்று ஒரு செய்தியை தினமணி பத்திரிகை எழுதியிருந்தது. அதனாலே ஜமாத்துல் உலமாவுடைய ஒரு குழு அங்கே போனது. போய் என்ன விஷயம் என்று பார்த்தால், அப்படி ஒருவரும் கூட அங்கே இஸ்லாத்தை விட்டு அவர்கள் மாறவில்லை. அவர்கள் சாதாரண ஜனங்களாக இருக்கிறார்கள், கூலி வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் மார்க்கத்தின் மீது பற்றுள்ளவர்களாக இருக்கிறார். அவர்கள் பற்றிய நிலையை ஆய்வு செய்து திருமாவளவன் அவர்கள் ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்கிறார். அவர் சொல்கிறார், வீடு வீடாக சென்றேன், ஒவ்வொரு வீடு வீடாக நான் சென்றேன். இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றதற்கு பின்னால் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று ஒவ்வொருவரையும் கண்டு கண்டு கேட்டு அது சம்பந்தமாக ஆய்வு செய்து அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் மீண்டும் எந்த இழிநிலையும் அவர்களுக்கு இல்லை. அந்த இன இழிவு என்பது நீங்கியவர்கள் முஸ்லிம் என்று அறியப்படுகிறார்கள். அவர்களுடைய ஜாதியை பற்றியோ மற்ற நிலையை பற்றி யாரும் பேசுவதா இல்லை என்று அவர் ஒரு நூல் எழுதி டாக்டரேட் செய்திருக்கிறார். நாங்களும் போய் பார்த்தோம், அப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லாம் இல்லை. ஏதாவது தேவை இருக்கிறதா இந்த எங்களுக்கு நாங்கள் நல்லபடியா இருக்கிறோம்னு சொன்னாங்க. காலையில் ஏதாவது பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு விவசாயத்திற்காக செல்கிறார்கள், மாலையில் வருகிறார்கள். சுபஹ் தொழுகையில் ஜமாத் கூட்டமாக இருக்கிறது, மக்ரிப் இஷாவில் கூட்டமாக இருக்கிறது, மற்ற நேரங்களில் வேலைக்கு போறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லி காமிச்சார். அருமையானவர்களே, எனவே உலகத்திலே மற்ற மதத்தவர்களாலும் நம்பப்படாதவர்களாலும் இந்த உலகத்திலே பாராட்ட பெற்ற புகழப்பட்ட ஒரே தலைவர் ஹஜ்ரத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் வாழ்ந்தவர். ஐரோப்பிய உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரான கருத்துக்கள் எல்லாம் புயலாக வீசிக்கொண்டிருந்த அந்த காலகட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பொதுவாக எல்லோரும் விமர்சன கருத்துக்கள் சொல்லப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே தான் அருமையானவர்களே, இங்கிலாந்தினுடைய புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர் கார்லைல், இங்கிலாந்தினுடைய புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர், அவர் ஒரு கூட்டத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் கட்டணம் கட்டித்தான் அந்த கூட்டத்திற்குள்ளே செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையாளர், சீரிய பேச்சாளர். அவர் சொல்கிறார் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஏமாற்றுக்காரர் என்பதை போல் நம்முடைய நாட்டிலே வீணான வதந்தியை பரந்திருக்கிறீர்கள். ஒரு ஏமாற்றுக்காரராக இருந்திருந்தால் 12 நூற்றாண்டுகளாக நிலைத்துள்ள இந்த மார்க்கம் 18 கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கத்தை உலகத்திலே நிலைநிறுத்தியிருக்க முடியுமா?
அவருடைய உள தூய்மையை, நேர்மையை, நாணயத்தை சிராகித்து அவர் அங்கே ஒரு சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தினார் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அதனாலே மாற்று கருத்துள்ளவர்களாலும் எதிர்கருத்துள்ளவர்களாலும் இந்த மார்க்கத்தை ஏற்காதவர்களாலும் கூட புகழப்பட்ட ஒரே தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமக்களே, அது மாதிரி மேலை நாட்டு அறிஞர் ஒருவர், வரலாற்று ஆசிரியர் ஹிப்பன், அவர் 13 உலக தலைவர்களை பற்றி வரலாறு எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார், முதலாக நான் முஹம்மது என்ற இவருடைய வரலாற்றை நான் படிக்க ஆரம்பித்தேன். என்ன சொல்லிவிட போகிறார்? ஒரு பாலைவனத்தில் பிறந்தவர், ஒரு பாலைவனத்திலே பிறந்தவர், சாதாரண நிலையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். இவர் என்ன அப்படி தத்துவங்களை சொல்லிவிட போகிறார்? இவருடைய வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துவிட போகிறது? வரலாற்றிலே குறிக்கப்படக்கூடிய அளவிற்கு இவர் ஒன்றும் இருக்க மாட்டார் என்று நினைத்துத்தான் அந்த வரலாற்றை நான் படித்தேன், ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்கிறேன். ஆச்சரியப்பட்டு நின்றேன். நான் மற்ற தலைவருடைய வரலாறுகளுக்கெல்லாம் முன்னால் இவருடைய வரலாற்றை அல்லவா நான் படித்திருக்க வேண்டும் என்று நான் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்விலே நான் ஆச்சரியங்களை கண்டேன். குறிப்பாக ஒரு 5 விஷயத்தை அவர் சொல்றார் அவருடைய வாழ்க்கையில். ஒரு பேராசிரியர் அவர் ஒரு 5 விஷயங்களை அவருடைய வாழ்க்கையில் நான் கண்டு ஆச்சரியப்பட்டு நின்றேன் என்று சொல்றார். முதலாவது என்னன்னு சொன்னா, வாழ்வினுடைய எந்த நிலையிலும் மாறாத எண்ணம், எல்லா நிலையிலையும் ரப்போடு உள்ள தொடர்பு, இறைவனோடு உள்ள தொடர்பு, அதிலே மாறாத எண்ணம் கொண்டவராக இருந்தார் இந்த உலகத்தில். அவர் பிறந்ததற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகள். அவரை பேணி வளர்த்த ஹதீஜா அம்மா அவர்களும், அதே போல் அவர்களுக்கு பேணுதலா உற்ற துணையாக இருந்த அபூ தாலிப் அவர்களும் அடுத்தடுத்து இறக்கிறார்கள். எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருந்தவர்கள் இறந்து போகிறார்கள். அவருடைய மக்களிலே 7 பேர் 6 பேர் தொடராக மரணிக்கிறார்கள். அவருடைய குடும்பத்திலே அவருக்கு பிறந்த மக்களிலே 7 பேரில் 6 பேர் அடுத்தடுத்து மரணம். பேணி வளர்த்த ஹதீஜா, பேணி வளர்த்த அபூ தாலிப் அவர்களும், உத்தரனையாக துணைவியாக இருந்த ஹதீஜா அம்மா அவர்களுடைய மரணம். அந்த வருஷத்திற்கு ஆமுல் ஹுஸன், கவலை ஆண்டுன்னு சொன்னார்கள், பெயர் வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு கவலை நிலை இருந்தது. பிறந்த மக்களிலே தொடர்ந்து 7 மக்களில் அடுத்து 6 பேர் தொடராக மரணித்த ஒரு நிலை. தாய்க்கு செல்கிறார்கள், கடுமையான வேதனை, அடித்து விரட்டப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் எந்த நிலையில் நடந்த பொழுதும் கூட ரப்பினுடைய தொடர்பை விட்டு எந்த நிலையிலும் மாறாத ஒரு எண்ணம் கொண்ட மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறார். எந்த நிலையிலேயும். ஏனென்றால் என் ரப்பு என்னை விட்டுவிடக் கூடாது, நான் என் ரப்பை விட்டுவிடக் கூடாது. எந்த நிலையிலும் அவனுடைய திருப்தியை, கோபமோ என் மீது வந்துவிடக் கூடாது என்ற ஒரு நிலையிலே மாறாத எண்ணத்தோடு இறை தொடர்பிலேயே எல்லா காலத்திலேயும், இந்த நேரம் அந்த நேரம் என்று இல்லை, எல்லா காலத்திலேயும் மாறாத எண்ணமான இறை தொடர்போடு இந்த உலகத்தில் இருந்த மனிதர் அவருடைய வரலாற்றிலே நான் பார்த்த 5 அதிசயங்களில் பிரதானமானது என்று சொல்வார். அதே போல எல்லா மேன்மைகளையும் பெற்றவர், எல்லா மேன்மைகளையும், மா தரஹம முஹம்மதுன் நஹாமதன் இல்லா வகாத் ஃபி யதி ரஜுலின் மின்ஹும், அவர்கள் ஒரு எச்சி துப்பினால் ஒரு காரல் கூட கீழே விழுந்ததில்லை. ஒது செய்த தண்ணீரை கீழே விடுவதற்கு இந்த சமுதாயம் அனுமதிக்கவில்லை. அதை எடுத்து தங்களுடைய மேனியை தடவிக் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட கண்ணியத்திற்கு சொந்தக்காரர். ஆனால் எந்த நிலையிலும் தன்னை சாதாரணமாக கருதினார். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு தலைவர்கள்னா அவருக்கு 6 மணி நேரம் காத்திருக்கணும், 8 மணி நேரம் காத்திருக்கணும், 10 மணி நேரம் காத்திருக்கணும், வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. தலைவரை பற்றி அப்படி உண்டாக்கப்படுகிறது. ஆனால் சாதாரணமான நிலையிலே தன்னை பொறுத்து சாதாரணமாக இருந்தார். ஒரு பயணம் போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு சேர்ந்து. பயணத்தில் ஒரு ஆடு அறுத்து எல்லாரும் சாப்பிடணும்னு முடிவாகுது. ஒரு ஆட்டை ஒரு ஆள் சொன்னார், அரையதை போகும், நான் ஆட்டை அறுக்கிறேன். இன்னொரு சாப்பிட்டு அரைய சரகு, அந்த ஆட்டை நான் நல்லா உரிப்பேன், அதனால எனக்கு அதை பற்றி தெரியும், நான் உரிக்கிறேன்னு சொன்னார். ஒரு ஆள் சொன்னார், அரைய தபகு, நான் நல்லா சமைப்பேன், நான் சமைக்கிறேன்னு சொன்னார். சொன்னாங்க, அரைய ஜம்அல் ஹதப், நான் போய் விறகுகளை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் சொன்னார். நான் போய் விறகுகளை, நாயகமே தாங்கள் அதை செய்ய வேண்டும், உங்களுக்கு மத்தியில் என்னை அப்படி பிரித்து பார்ப்பதை நான் விரும்பவில்லைன்னு சொன்னார். எல்லோரோடு ஒன்றாக தன்னை சாதாரணமாக கருதிய ஒரு உயர்ந்த மனப்பான்மை, அவருடைய வாழ்வின் எத்தனை நிலைகளை அவர் அடுக்கி காண்பிக்கிறார். வர்றாங்க, ரொம்ப பதறி போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுக்கத்தோடு வருகிறார்கள்.
சொன்னார், ஹப்பின் நஃப்ஸக், நீங்க இருங்க. ஏன் பதறீங்க? ஏன் பதறீங்க? லஸ்து பி ஜப்பாரின் வலா பி மலிக்கின். நான் ஒரு பெரிய மன்னனோ அடக்கி ஆளும் தன்மை கொண்ட வம்பனும் அல்ல. ஏன் நீங்க பதறீங்க? சாதாரணமா இருங்கன்னு சொல்லி, சாதாரணமாக இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையிலே எந்த நிலையிலேயும் அவர்கள் சாதாரணமான, தன்னை சாதாரணமாக கருதி கொள்ளக்கூடிய உயர்ந்த தலைவர், தன்னை பிரதானப்படுத்துவதற்காக வேண்டிய எவ்வளவு காரியங்களை செய்யக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியிலே எல்லா விதமான அந்தஸ்தும், எல்லா விதமான மேன்மையும், எல்லா விதமான உயர்வு வழங்கப்பட்ட அவர் சொல்லக்கூடிய உயர்ந்த தன்மைகளில் மாறாத எண்ணம், எப்பொழுதுமே இறைவனோடு எல்லா நிலையிலும், மகிழ்ச்சியிலும், துக்கத்திலும், சிரமமான நேரத்திலும், எல்லா நேரத்திலும் இறை உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த மாறாத எண்ணத்தை கொண்டு வாழ்ந்த மகத்தான தலைவர். இரண்டாவது, தன்னை சாதாரணமாக கருதி கொண்டார். எல்லா ஆற்றலும் இருந்தது, எல்லா வலிமையும் இருந்தது, எல்லா ஞானங்களும் இருந்தது, எல்லா விதமான அந்தஸ்தையும் ரப்ப கொடுத்திருந்தான். உலகத்தில் அவ்வளவு பேருடைய ஞானத்தையும் எல்லாம் கொடுத்திருந்தான். எல்லோருடைய இதுவரை வந்தவர்கள், வர இருப்பவர்கள் அவ்வளவு பேருடைய கல்வியும் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். பெருமைக்கு சொல்லலைன்னு சொன்னாங்க. அப்படி எல்லாம் கொடுக்கப்பட்டவர்கள், ஆனால் தன்னை சாதாரணமானவர்கள். ஸல்லல்லாஹு இடத்தில் சொன்னார்கள், பதறி அவரிடத்தில் சொன்னார்கள், ஏன் அப்படி பதற வேண்டும்? ஒரு காய்ந்த உலர்ந்து போன பொருள்களை சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு நிலையிலே உள்ளவன் தான் நான். என்னை கண்டு அப்படி பதற வேண்டியதில்லை. உண்மையானவர்களே, அவர் சொல்லக்கூடிய அந்த அம்சங்களிலே முதலாவது மாறாத எண்ணம். எல்லா நேரத்திலேயும் இறைவனோடு உள்ள தொடர்பு, எல்லா கட்டத்திலேயும். இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன? ஒரு சந்தோஷத்துல பல தொழுக போயிடுது. ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி வந்தால், வீட்டில் ஒரு கல்யாண நிகழ்ச்சி வந்தால், வேற ஏதாவது காரியங்கள் இருந்தால் தொழுகை அந்த நேரத்தில் மறந்தோம். துக்கம்னு சொல்ல வேண்டியதே இல்லை. சிரமமான நேரம், துக்கமான நேரம்னா சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் எந்த நேரத்திலையும் ரப்பினுடைய தொடர்பில் இருந்தவர்கள், அதையோ தன்னை சாதாரணமாக கருதி கொண்டவர், சாதாரணமாக கருதி கொண்ட உயர்வான தலைவர். மூணாவது சொல்கிறார்கள் அவர்கள், மக்கள் மீது மாறாத அன்பு. மக்கள் மீது எல்லோரும் ரப்பினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். மக்களின் மீது மாறாத அன்பு. அல்லாஹ் சொல்வானே, லகஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் தன்னுடைய திருநாமத்தை எடுத்து சொன்னான். குர்ஆன் ஷரீஃபிலே ரப்பு தனக்கு சொன்ன திருநாமம், இன்னல்லாஹ பின்னாஸி லரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் மக்களின் மீது ரഊஃபாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான் என்று சொன்னானே, அந்த உயர்ந்த திருநாமத்தை தன்னுடைய ஹபீபுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். அவ்வளவு கருணை, மக்களின் மீது மாறாத அன்பு, எல்லாவற்றையும் அவர்கள் பெற வேண்டுமே என்ற அந்த தேட்டம், எல்லோரின் மீதும் ஒரு நேசமும் அன்பும். ஒரு நாள் சுபுகனுடைய தொழுகை சொன்னாங்க, நான் சுபு தொழுகைக்கு வந்தேன். சூரத்துர் ரூம் ஆரம்பிச்சாங்க. அலிஃப் லாம் மீம் குலிபத்துர் ரூம், சூரத்துர் ரூம் ஓத ஆரம்பிச்சாங்க. ஓத ஆரம்பித்து திடீரென்று சொன்னார்கள், அங்கிருந்து ஒரு சின்ன சூறா ஓதி தொழுகை முடிச்சுட்டாங்க. முடிச்சவன சஹாபிகளிடத்தில் சொன்னார்கள், நான் நீண்ட ஒரு தொழுகை, நீண்ட ஒரு சூறாவை ஓதி தொழ வேண்டும் என்று கருதினேன். ஆனால் இன்னி அஸ்மஉ புகா அஸ்ஸபி, ஒரு சின்ன பிள்ளை அழுகிற சத்தம் கேட்டேன். ஒரு சின்ன பிள்ளை அது அழுகக்கூடிய சத்தத்தை கேட்டேன். எனவே இரக்கத்தின் காரணத்தினால் என்னுடைய அந்த நிலையிலிருந்து மாறி சின்ன சூறா ஓதி முடிச்சுட்டேன்னு சொன்னேன். எல்லோரின் மீதும் மாறாத அன்பு. இந்த உலகத்திலே பெண் குழந்தைகள் பிறந்தால் புதைத்த ஒரு கொடியவர்கள் வாழ்ந்த காலம், கொடியவர்கள் வாழ்ந்த காலம். பெண்களின் மீது, அந்த பிள்ளைகளின் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று இந்த உலகத்திலே போதித்தவர்கள், இந்த உலகத்திலே போதித்தவர்கள். வஃபாத்தினுடைய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாத்தை வமா மலக்கத் ஐமானுக்கும், மக்களே தொழுகை பற்றிக் கொள்ளுங்கள். யாரை கரம் பற்றி இருக்கிற அவர்கள் விஷயத்தில் நீங்க நீதமான